நான் தான் ஸ்ட்ராங், இந்த பாலு கரடி கிடையாது. என்ன பாரு எவ்வளவு பலசாலி. அட அப்பு குட்டி, எதுக்கடா பாலு கரடியோட சண்டை போடுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்ட்ராங் சொன்னான். ஓ, யார் பலசாலின்னு பார்க்கணுமா? குட்டீஸ் பாத்துடலாமா? வாங்க இது வர கதைக்கு உட்கார்ற அப்பு. நான் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அவனான்னு முடிவு பண்ணிக்கோ. ஒரு சாது இருந்தாரு ஒரு கிராமத்துல. தினம் காலையில பக்கத்துல இருந்த ஆறு ரிவருக்கு போய் குளிச்சுட்டு சூரியனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பாரு. அன்னைக்கும் அதே மாதிரி போய் தண்ணி எடுத்து சூரியனுக்கு இப்படியே ஊத்தினாரு கீழே. அப்படின்னு பச்சுக்கணும்னு கையில வந்து வந்துச்சு. என்னடா அது? ஐயோ, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த எலி. மேல பார்த்தா கழுகு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அந்த கழுகு இந்த எலியை கொத்தி சாப்பிடறதுக்கு எடுத்து போகும்போது தவறி கீழே விழுந்துச்சு. எப்படியாவது இந்த எலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது என்ன பண்ணாரு, அப்படியே மறைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டாரு. அப்பதான் யோசிச்சாரு, இதை நான் இப்படியே விட்டேனா பூனையோ இல்லை வேற ஏதாவது மிருகமோ சாப்பிட்டுருமே, நம்மளுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு தன்னோட மந்திர சக்தியால ஒரு மந்திரத்தை சொல்லி மேல தண்ணியை தெளிச்ச உடனே என்ன ஆயி போச்சு, இந்த எலி ஒரு அழகான பெண் குழந்தையா மாறிடுச்சு. குட்டி பாப்பா, கேர்ள் பேபியா மாறிடுச்சு. அஞ்சனான் பேர் வச்சு இந்த சாதுவும் அவரோட மனைவி வைஃபும் நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப அழகான பொண்ணா, பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா அஞ்சனா. அப்போ சாதுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு பெரிய பொண்ணா ஆயிட்டாங்க. அதே மாதிரி பையனை தேடுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சனா என்ன தெரியுமா சொன்னா, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும்ப்பா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், பலசாலியா இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு சாது யார்கிட்ட போனா, சன்காட் சூரியன் கிட்ட போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா, ரொம்ப பலசாலி ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடி பொண்ணே, நான் பலசாலி தான், என்னோட பலசாலி இன்னும் இருக்கான், இதோ வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேகங்கள் வந்து என்னாச்சு, சூரியனையே மறைச்சிடுச்சு. அப்போ அஞ்சனா என்ன சொன்னா, அப்பப்பா இந்த சூரியனே இந்த மேகங்கள் மறைச்சிடுச்சுப்பா, மேகத்தை கிட்ட கேக்குறியா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நேர சாது போய் மேகத்தை கேட்டவுடனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனைகளே கிடையாது, ஆனா கல்யாணத்துக்கு இந்த காத்து இருக்கான் பாருங்க விண்டு, அவனை கூப்பிடாதீங்க, நான் காண போயிடுவேன் அப்படின்னு. ஒண்ணுமே புரியவே இல்லை. சொல்லி முடிக்கவும் வேகமா காத்து அடிக்கவும் மேகங்கள் இங்கேயும் அங்கேயும் கலைஞ்சு போச்சு. சோகமாயிட்டான் அஞ்சனா. ஐயோ ஆமா, அப்படின்னா இந்த காத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சொல்லி முடிக்கல காத்து என்ன தெரியுமா சொல்லிச்சு விண்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, நான் இந்த மரம் செடி கொடி பறவைகள் எல்லாத்தையும் திருப்பி போட்டுருவேன், ஆனா உன்னை தூத்து அங்க பாத்தியா, அந்த மலை தான் என்னோட பலசாலி, நான் என்ன வேகமா காத்து அடிச்சாலும் அவனை அசைக்க முடியாது, நீ பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காத்து வேகமா போயிடுச்சு. நேர மலை அடிவாரத்துக்கு சாதுவும் அஞ்சனாவும் வந்தாங்க. பெரிய மலையா, எவ்வளவு பலசாலியா இருக்கணும்ல, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கும்போது மலைக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. நான் ரெடி தான் கல்யாணத்துக்கு, ஐயோ இருங்க இருங்க அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் நெளிய ஆரம்பிச்சது இந்த மலை. உடனே அஞ்சனாவும் சாதுவும் கீழே பார்த்தாங்க. பார்த்தா ஒரு எலி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இந்த மலையை குடைஞ்சு ஓட்ட போட்டு அப்படியே கருவிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அப்பதான் மலை சொல்லிச்சு, இங்க பார்த்தீங்களா, இவன் காத்து என்னமோ என்ன அசைக்க முடியாதுன்னா, இது இத்தினூண்டா இருந்துகிட்டு எப்படி என்ன குறையுது பாருங்க, இது தொல்லை இல்லை அப்படின்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அஞ்சனாக்கு குஷி தாங்கல. எவ்வளவு அழகா இருக்க பாருங்கப்பா, இந்த மலையவே குடையிறானா இவன், அப்ப இருக்கிறதுலே பலசாலி, அப்ப எனக்கு இவனையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கப்பா அப்படின்னு ஆசையா கேட்கவும் எலி எல்லாத்தையும் கீழே இந்த கருவிக்கிட்டு இருந்த எலி கேட்டுட்டு, எனக்கு கூட உனக்கு பிடிச்சிருக்கு, நான் தான் இந்த எலி, எல்லா எலிகளுக்குமே ராஜா, ஆனா நீ இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கே, நான் எலியா இருக்கேன், நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ சாதுக்கு அப்படி பழச ரீவைட் பண்ண இருக்கான். என்னடா குட்டீஸ், யார் இப்ப பொண்ணா இருக்கா, எலிதான் இல்லையா, அதனால என்ன பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டே கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி திருப்பியும் அஞ்சனா மேல தண்ணியை தெளிச்சோடனே என்ன ஆயிட்டா அஞ்சனா, திருப்பியும் எலியானவனே இந்த 2 எலிகளும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க.
அப்போ சாது சிரிச்சுக்கிட்டே யோசிச்சார், விதியை யாரால மாத்த முடியும்? எலிய மனுஷனா மாத்தினாலும் எலியோட குணம் தானே இருக்கும். அதுதான் இது தன்னோட ஜோடிய கரெக்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சது. அவங்களோட குணாதிசயத்தை மாத்தவே முடியாது அப்படின்ட்டு தன்னோட வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சாரு பேசாது. கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சூப்பர் டூப்பர் கடியோட நானும்